வணக்கம் தோழர்களே. நீங்க இன்னைக்கு காவிரி நதியில குளிக்கிற நீர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு மன்னன் திட்டமிட்டு கட்டினது. கிட்டத்தட்ட கிபி 100ஆம் ஆண்டு தஞ்சாவூர் சுற்று வட்டாரம். அன்றைக்கு தமிழகத்துல மழை பெய்தா வெள்ளம், மழை இல்லைன்னா வறட்சி. விவசாயிகள் ஒவ்வொரு வருஷமும் காவிரி நதி வெள்ளத்துல தங்களோட பயிரை இழந்தாங்க. யாராலும் இதற்கு தீர்வு காணவே முடியல. அப்ப ஆட்சி செய்துட்டு இருந்த மன்னன் கரிகால சோழன் காவிரிய கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாரு. ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் திரட்டப்பட்டு சிமெண்ட், இரும்பு எந்திரம், கணினி எதுவுமே இல்லாம வெறும் கற்கள், மண், மனிதன் அறிவு மற்றும் கரிகால சோழனுடைய தீர்மானம் வைத்து நதியின் நீர்வேகம் கணக்கிடப்பட்டு எந்த திசையில நீர் திரும்பினா வயல்களுக்கு பரவும்னு கணக்கிட்டு கல்லுக்கு மேல் கல்லடுக்கப்பட்டு 329 மீட்டர் நீளமும் 20 மீட்டர் அகலமும் கொண்டு காவிரி நதியின் குறுக்கே கல்லணை உருவாக்கப்பட்டது. அணைய கட்டி முடிச்சாச்சு. ஆனா உண்மையான அதிசயம் என்னன்னா, அந்த அணைய கட்டி 1800 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பிரிட்டிஷ் இன்ஜினியர் பார்த்து அதிர்ந்து போனாரு. ஏன்? பார்ட் 2ல சொல்ற, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.